வெல்கம் டு Flavour Studio. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு கேரட் கேக் ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை விட ஈஸியாக நீங்கள் ஒரு கேக் செய்யவே முடியாதுங்க. அவ்வளோ சுலபமான மெத்தட் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இன்றைக்கி ரெசிபிக்கு நான் மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்துகிட்டு தோலை நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு துருவின கேரட் வந்து 1 கப் அளவில் தேவைப்படும். துருவின கேரட்லேருந்து ஒரு 1/4 கப் அளவு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவில் பவுடர் பண்ண சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து சில்லுன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3 முட்டை நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம துருவி எடுத்த 1 கப் அளவு கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நான் இதில் சேர்க்குறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காய் பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு சமையல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் வந்து வெஜிடபிள் ஆயில் நான் சேர்க்குறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் இதில் நம்ம சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்த மைதா மாவு, சர்க்கரை, அப்புறம் பேக்கிங் பவுடர் இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரையாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு இந்த கேரட், முட்டை, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து அடித்தோம் இல்லையா, அதை வந்து மாவில் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். இதை கலந்து விட போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது அதை ஸ்பீடாக வந்து நம்ம நார்மலாக முட்டை அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சிடக்கூடாது. ரொம்ப மெதுவாக ரொம்ப ஜென்டிலாக நம்ம கலந்து விடணும். அப்படி இல்லைன்னா உங்கள் கேக் வந்து ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக வராது. மெதுவாக கலந்து விடுங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு 1/4 கப் அளவு துருவின கேரட், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக நட்ஸ் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான பருப்பு வகைகள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடிகனமான ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் நான் எடுத்துகிட்டு அதில் சுற்றி வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தோசைக்கல் எடுத்துட்டு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சூடாக விடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ள பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்து அது வெளியில் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நட்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணியாச்சு. அது மேலே நம்ம மாவு சேர்த்த பேனை எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பேனை தோசைக்கல்லில் வச்சதுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேகணும். நான் ஏன் டைமிங் வந்து எக்ஸாக்டாக சொல்லாமல் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பேன் சைஸ் அப்புறம் அதோட திக்னஸ் பொறுத்து வேகிறதுக்கான டைமிங் மாறுபடும். இடையில அந்த மூடியை வந்து லைட்டாக திறந்து அந்த வேர்வை தண்ணியை தொடச்சி விட்டுருங்க. அடிக்கடி திறக்க வேணாம். ஒரு 2லேருந்து 3 தடவை இடையில நீங்கள் திறந்துட்டு இந்த வேர்வை தண்ணியை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கேக்கில் அது வடிஞ்சு கேக்கோட டெக்ஸ்டரை மாற்றாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு சரியாக 45 நிமிஷம் ஆச்சு. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கால் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு வயர் ரேக் மேலே வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெறுமன ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கேக் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமே உங்களுக்காக நான் ஈஸியான மெத்தடில் அதை செஞ்சு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.